எனக்கு தெரிஞ்ச ஒரு சில செய்திகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பைக் வந்து மாணவர்களை கவனிக்கும். பைக் வந்து எத்தனை வயசு கடந்தவங்க முடிஞ்சவங்க பைக் ஓட்டலாம்பா? 18 வயசு முடிஞ்சவங்க தான் பைக் ஓட்டலாம் இல்லையா? ஆனால் நம்ம அதை பின்பற்றோமா? இல்லை. குறிப்பாக பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் மிக விரைவான வேகமாக போகக்கூடிய பல்சர், கேடிஎம், நிஞ்சா அந்த மாதிரி வேகமான விரைவான பைக்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. R15 அந்த மாதிரி பைக்லாம் பயன்படுத்துறாங்க. இந்தியாவிலேயே சாலை விபத்துகளால் அதிகமாக விபத்து ஏற்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சுரேஷ் ஐயா சொன்னாரு. இரண்டாவதாக உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இரண்டாவதாக அதிகமான சாலை விபத்துகளை ஏற்படக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெரிய மாநகரங்கள், இந்தியாவில் டெல்லியும் தென்னிந்தியாவில் பெங்களூரும் தான் அதிகமான சாலை விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல மட்டும் சாலை விபத்து நடக்குது அப்படின்னா, எல்லாருமே வீட்டுக்கு 4 பைக் வச்சிருக்கான். இருக்கிறது 2 பேர், ஆனால் 4 பைக் வச்சிருக்கான், 2 கார் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸ், ஜென்சின்னு சொல்லணும் இல்லையா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி பைக் ஓட்டுறான் அப்படின்னா, அவன் எப்பவுமே சிங்கிளா போனதே இல்லை. சிங்கிளா போனால் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா சிங்கிளா தான் வரும் அப்படின்னு அவனுக்கு பிடிக்காது. அவன் எப்பவுமே வந்து ஒரு 4 பேர்த்து ஏற்றுவான். எங்கெல்லாம் ஹேண்டில் பாரு, வீலு, பிரேக்கு, எங்கெல்லாம் காலி இருக்குதோ அங்கே எல்லாத்தையும் ஏற்றி உட்கார வச்சுட்டு அந்த பைக்கு எவ்வளோ வேகமாக போகுமோ அவ்வளோ வேகமாக முறுக்குவான். அவன் சொல்கிறான், எங்கள் வேகத்துக்கு இன்னும் பைக் கண்டுபிடிக்கல, நானும் எடுத்தோடனே 100, 120 தான் போவோம் அப்படின்னும். ஒரு வாசகம் இருக்கு, நீ 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் உனக்கு பின்னால் என்ன வரும்? என்ன வரும்? 108. எதற்காக வரும்? சரியா போறீங்க பாக்கிறதுக்கா? நாம 100ல போனாக்க பின்னாடி என்ன வரும்? 108 வரும். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஒரு நாள் பள்ளிக்கு வரலாம்னு சொல்லி வேகமா டவுன்ல வந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி மெக்கானிக் அந்த வண்டி சரி பண்ற ஒருத்தர், நான் ஓரமா போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி வந்து திடீர்னு கிராஸ் பண்ணிட்டாரு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் வேகமாக பஸ்ஸை பிடிக்கணும்னு வேகமாக வரேன். அவர் வந்த உடனே அவருடைய ஹேண்டில் பார்ல வந்து என் கை இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே கை அடிபட்டுச்சு பயங்கரமா. அந்த அடிப்பட்டு ரத்தம்லாம் வருது. அதை கூட நான் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணேன்னா, ஸ்கூலுக்கு வேகமாக வரும்னு சொல்லி வந்துட்டேன். வந்துட்டு இங்கே ஸ்டாஃப் ரூமில் அதை பற்றி பேசினேன். இது மாதிரி அடிபட்டுச்சு, கீழே வந்திருந்தாக்கா காலையில் ரொம்ப வேகமாக டவுன் பிஸியாக இருக்கும். அப்படி சொல்லும்போது எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், 2 நிமிஷத்தில் நம்ம ஒன்றும் பெருசாக சாதிச்சிட போகிறதில்லை. 2 நிமிஷம் நம்ம ஓடி போயிருந்தா திரும்ப யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த 2 நிமிஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விலை மதிப்பற்ற ஒரு நேரமாகும். அதனால சாலையில வந்து எப்படி போகணும் அப்படின்னா, நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானமாக செல்ல வேண்டும். பதட்டமாக பைக் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டக்கூடாது. பதட்டப்பட்டாலே நம்ம கீழே விழுந்துருவோம். நிதானமா போகணும். அதே மாதிரி சாலை விதிகளை பயன்படுத்தணும். சாலை விதிகளை எப்படி பயன்படுத்துறது? ரோட்ல போகும்போது நிறைய போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்க சைட்ல, எம்எஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அடையாள குறிகளா வச்சிருப்பாங்க. ஒன்னு ரவுண்டா இருக்கும், ரவுண்டா வச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து முக்கோண வடிவத்தில் ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. இன்னொன்று வந்து செவ்வக வடிவத்தில் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, ரவுண்டா இருக்கு இல்லையா, அது என்ன குறியீடு சொல்ல தெரியுமா? அது கட்டாய குறியீடு. சாலையில செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது அது கட்டாய குறியீடு. இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய குறியீடு என்ன அப்படின்னாக்கா எச்சரிக்கை குறியீடு. நீங்க இன்னும் 10 மீட்டர் தூரத்துல வேகத்தடையை சந்திக்க போறீங்க, ஒரு வளைவை சந்திக்க போறீங்க, பள்ளமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கை குறியீடுகளை நமக்கு சொல்லுது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் ஒன்று இருக்கும், அது என்ன அப்படின்னா தகவல் குறியீடு. நான் பேசி முடிச்சதுக்கு கொஸ்டின் கேட்போம் கிட்ட. செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய குறியீடு என்ன அப்படின்னாக்கா தகவல்களை சொல்லக்கூடிய குறியீடு. என்ன தகவலா இருக்கும்? என்ஹெச்சோட ரூல்ஸ் படி ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஆம்புலன்ஸோ அல்லது மருத்துவ வசதியா இருக்கும். போன் வந்து 24 மணி நேரமா 24x7 24 மணி நேரமும் இலவசமா பயன்படுத்தக்கூடிய போன் இருக்கும். ஸோ நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா நம்மளுடைய வரி பணத்தில் தான் ரோடு போட்டிருக்காங்க. அதனால நம்மளுடைய வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் சாலையில் வந்து செஞ்சிருப்பாங்க.
அதை நிறைய பேர் தெரியறதில்ல, தெரிஞ்சாலும் பயன்படுத்தல. ஸோ இதனால நீங்க அனைவரும் இதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. சாலையில வந்து பயணிக்கும் பொழுது ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அடுத்தவன் பார்க்கறான், அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்கறாங்க அப்படின்றதாக ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணி நாம பார்க்கறோம். நாங்களும் டெய்லியும் பார்க்கறோம். ஒரு சில மாணவர்கள், இங்க படிச்ச மாணவர்கள் கூட அவனுக்கு அந்த நேரம் மட்டும் எங்க கிடைக்குதுன்னு தெரியல, ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்கறான், மச்சான் ப்ளீஸ்டா 2 நிமிஷம், ப்ளீஸ் 2 நிமிஷம்டா, நீ என்ன கேட்டாலும் தரேன்டா, நீ என்ன வேணாலும் செய்யறேன்டா, நான் கூடவே இருக்கேன்டா, 2 நிமிஷம் பைக் கொடுறா அப்படின்னு கேட்கறான். எதுக்குடான்னு கேட்கறான். இந்த பக்கத்துல எங்க அப்பா இருக்கிறார், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு தூரத்துல? ஒரு 10 மீட்டர் தூரத்துல, 10 மீட்டர் தூரத்துல, அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துல போய் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அவன் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போறான். அப்ப அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடக்கூடிய வேகத்துல அவன் 10 கிலோமீட்டர் வேகத்துல அந்த 10 கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்கு அவ்வளவு வேகமா போறான். வேகமா போகும்பொழுது பல்வேறு விதமான விபத்துகளை அவன் சந்திக்கிறான். ஈவினிங்ல பார்க்கும் பொழுது அந்த ரோட்ல எப்படி பசங்க பைக் ஓட்டான்னு பார்த்துருக்கீங்க. அது அவனுக்காக ஓட்டுறது இல்லை, தன்னிலை மறந்து ஏதோ ஒரு செயலுக்காக வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஈர்க்கப்படும் பொழுது அவன் அந்த மாதிரி பைக் ஓட்டுறான். ஸோ அப்ப வந்து இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரைவான வேகமான பயணம் நொடியில் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலையில நீங்க பயணம் செய்யும் பொழுது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதை